எந்திரிச்சு வெளியே வாடா. உன்னதான் வா. யாரா நீ? சார் தப்பா நினைக்கங்க சார், நான் கல்யாணத்துக்கு வந்தவன் தான். கல்யாணத்துக்கு வந்தியா? யார் வீட்டாள் நீ? இல்லைங்க, நான் ஆர்த்தியோட ஃப்ரெண்டு சார். ஆர்த்தியோட ஃப்ரெண்டுனா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹாலில் போய் பேச வேண்டியதானே? இல்லை சார். ஏய், உண்மை சொல்லு, யார் நீ? சார் இல்லை. யாரா நீ? சார் சார் இரு வரேன். ஹலோ, நான் தான், சொல்லுங்க. யா தேங்க்ஸ். முகூர்த்தம் 7 மணிக்கு தான். ஆனால் நீங்கள் அதுக்காக 7 மணிக்கு வரவேணாம் சார், 6 மணிக்கே வந்துடுங்க. நீங்கள்லாம் கெஸ்ட் இல்லை, இருந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்க வேண்டியது நீங்கள் தான். எனக்கு சிக்னல் கட் ஆகுது, நான் கூப்பிட்டுமா உங்களை? ஓகே. ஏய் ஏய், ஏண்டி, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் ஒளிச்சு தெரியாதனமா அங்க உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கியா? யார் சொன்னது? அதெல்லாம் நான் உன்னை திங்கலமா. பொய் சொன்னா அரைஞ்சிருவேன். சனியனே, உண்மையை சொல்லிடி, அங்க ஏதாவது தின்னு தொலைச்சியா? ஐயோ, என் வயிறெல்லாம் பத்தி எரியுதே. என்னம்மா நைனேன்னுட்டு? அவ சாப்பிடாம இருந்தா ஆச்சரியப்படணும். வடை தானே சாப்பிட்டுருக்கா, விட்டு தள்ளு. இவன் வேற நடுவுல விவரம் புரியாம. இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆற? அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. என்ன காரணம்? உங்க அம்மா காளி கோயில்ல காசு வெட்டி போட்டிருக்கா. இனிமே அவங்களுக்கு நமக்கும் எந்த ஒட்டும் உறவும் இருக்கக்கூடாதுன்னு நேர்ந்துகிட்டு வந்திருக்கா. அப்படி நேர்ந்துகிட்டா அந்த வீட்டுல நம்ம கை நினைக்க கூடாது. மீறி நினைச்சா அந்த குடும்பத்தோட பீடையும் துரதிருஷ்டமும் நம்மளை பிடிச்சுக்கோன்னு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் நம்ம யாரையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றா. காசு வெட்டி போட்டியா? ஏமா புத்தி கெட்டு போச்சு உனக்கு? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டாம்? தனி ஆளா இருந்து உனக்கு காசு மட்டும் சம்பாதிச்சு கொடுக்கணும். கடைசி வரைக்கும் பொண்டாட்டியோட சேர வேண்டாம் நீயே முடிவு பண்ணிட்டியா? அதுக்காக தான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச. ஏன்டா அப்படி கோவப்படுற? கோவப்படம் என்ன செய்ய சொல்ற? நீ செஞ்ச காரியத்துக்கு உள்நோக்கம் என்ன? நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. டேய் பாஸ்கரா, நீ ரொம்ப தான் மாறி போயிட்ட. இதோ ஒரு புது சட்டை போட்டிருக்கே, இது யார் தந்த சட்டை? என் பொண்டாட்டி தந்த சட்டைன்னு பேசாம அவ கூடவே கல்யாண மண்டபத்துல இருந்துகிட்டு கல்யாண வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க வேண்டியதானடா? எதுக்குடா எங்க கூட வந்த? பாத்துடா, நீ பாட்டுக்கு நாய்க்குட்டி மாதிரி அவங்க பின்னாடியே போயிடாத. அசிங்கம். நான் என்ன கேட்டு என்ன வளர்ற? ஏய், தெரியும்டா, உன் பொண்டாட்டியோட நீ சேரணும், அவ்வளவுதானே? போயே. யார் உன் கையை பிடிச்சி இங்க இழுத்துட்டு வந்தது? போதும், வாய மூடு. வர வர உன் கூட பொது இடத்துக்கு வரதுக்கே பயமா இருக்கு. என்ன சொன்ன? ஏன் கூட வரதுக்கு பயமா? ஏண்டா, நான் என்னடா பண்ண? என்னம்மா, எல்லாரும் முன்னாடி 50,000 பணம் வேணும்னு கேட்ட. என்னால அங்க எதுவும் பேச முடியல. அத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி கேட்கலாமா? எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு. அதான் அபி காசு தரேன்னு சொல்றல்ல, அப்புறம் என்ன? அடேங்க அப்பா, இப்ப ஏன்டா நீ பேச மாட்ட? இவ்வளவு பேசுறவன் கொடுத்த செக்க வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? இத பாரு, நான் அப்படி பேசுனதுனாலதான் அந்த ஆள் ரோஷமா செக்க கிழிச்சு நீட்டினா. செக்க வாங்குறத வாங்கிட்டு இப்ப ஏன் மேல குத்த சொல்றியா நீனு? ஐயோ அம்மா, என்னடி? என்னாச்சு? ஐயோ, என்னங்க? என்னன்னு கேளு. நான் தப்பு பண்ணிட்டேன். அடி பாவி, தப்பு பண்ணிட்டியா? ஐயோ, என் தலையில கல்ல தூக்கி போட்றாதடி. ஆமாமா, 2 தடவை யாருக்கும் தெரியாம நான் வடையை சாப்பிட்டேமா. ஐயோ, வாந்தி மர மாதிரி இருக்கே, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குமா, ரத்த வாந்தி எடுத்துரும் போல இருக்குமா. ஐயோ, நீ வேற காசு வெட்டி போட்டிருக்கியா? அதோட மகிமை தெரியுது போல இருக்கு. நசத்து படுவோம் போல இருக்குமா, நசத்து படுவோம் போல இருக்கு. ஐயோ கடவுளே, அது துடியார சாமியாச்சே, அதான் அது வேலையை காட்டுது. அலமேலு, நீ வேற அவளை பயமுறுத்தாத. அவன் நிறைய வடை சாப்பிட்டிருக்கா, அதான் என்னவோ பண்ணுது. அம்மா சீதா,
உனக்கு ஒண்ணு இல்லம்மா, படுத்து. வடை சாப்பிடுறதுனால யாரும் சாக மாட்டாங்க. அப்போ என் உயிருக்கு ஆபத்து இல்லையா? இல்லம்மா, ஒண்ணும் ஆகாதும்மா. என்னடா பாஸ்கர்? ஆமா, எல்லாரோட உயிரையும் வாங்கு. பேசாம படு, தீனி பண்டாரம். நான் ரூமுக்கு போறேன். ஆளாளுக்கு ஏதாவது ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்றதே பழக்கமா போச்சு. ஜாகிரதையா பாத்துக்க. ச்சே. ஐயோ, அந்த கிழவி சொன்னது உண்மையாயிடும் போல இருக்கே. அத்தா, நான் வந்து உனக்கு பொங்கல் வைக்கிறேன். ஐயோ. அபி, ஏன் உட்கார்ந்திருக்க? தூங்கல? தூக்கம் வரலம்மா. ஓடி ஆடி அலைஞ்சுக்கிட்டு இருந்த. ஓய்வா ஒரு 5 நிமிஷம் நீ உட்கார்ந்து பார்க்கல. உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நாளைக்கு வேற நிறைய வேலை இருக்கு. கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்தா தானே நல்லா இருக்கும். அதான் சொல்றேன் இல்லம்மா, தூக்கமே வரலன்னு. இத பாரு அபி, நீ அலையிற அலைச்சல் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அது எப்படி தூக்கம் வராம போகும்? நிஜமாதாம்மா சொல்றேன். மனசு முழுக்க இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி முடிக்கணுங்கிற பரபரப்பு தாம்மா இருக்கு. எப்படிம்மா தூக்கம் வரும்? அதான் கடவுள் புண்ணியத்துல எப்படியோ எல்லாத்தையும் சமாளிச்சிட்டியா அபி? ஆமா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். ஆனந்தி கல்யாணம் முடிய போகுது. அடுத்து இருக்கிறது ஆர்த்தி மட்டும்தான். அவளுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட்டா நம்ம கவலையெல்லாம் தீர்ந்துடும். அதெல்லாம் வேண்டாம்மா. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு ஆர்த்தி விஷயத்துல கல்யாணம் அது இதுன்னு அவசரப்படக்கூடாது. அவ சின்ன பொண்ணுமா. சின்ன பொண்ணுதான், ஆனா எனக்கு மேல இல்ல வளர்ந்து நிக்கிறா. இது பாருமா, ஆர்த்தி நம்ம குடும்பத்திலேயே ரொம்ப படிச்சவளா. பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியற மாதிரி நம்ம உருவாக்கணும். எல்லார் மாதிரி அவளுக்கு உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சு அடுத்த வருஷம் புள்ள குட்டி, பால் பவுடர், மளிகை சாமான், வீட்டு வாடகை, மாச சீட்டு அது இதுன்னு அவளை ஒரு சாதாரண வாழ்க்கையில தள்ளிடக்கூடாது. என்ன சொல்ற அபி? எல்லா பொண்ணுங்களுக்கும் வயசுக்கு வந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதும் அதுங்க நீ சொன்ன மாதிரி வாழ்றதும் எல்லாம் உலக நடைமுறை தானே. உண்மைதாம்மா. ஆனா நம்ம ஆர்த்திய அவசரப்பட்டு உடனடியா இந்த மாதிரி செக்க மாட்டு வாழ்க்கைக்கு தள்ள வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ பெரிய ஆளா வரணும், ரொம்ப பெரிய ஆளா வரணும்மா. ஆமாம்மா, பெரிய படிப்பு படிக்கணும், ரொம்ப பெரிய பதவிக்கு வரணும். சொசைட்டில ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அத பத்தி ஆர்த்தியோட வியூ என்னன்னு எல்லாரும் கவனிக்கிற மாதிரி சமூகத்துல ஒரு முக்கியமான ஆளா வரணும். என்ன அபி, நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்ற. என் மனசுல இருக்கிற என் தங்கச்சி பத்தின கனவை சொல்றேம்மா. குடும்ப பொறுப்புகளை ஏத்துக்க எனக்கு அப்பா இல்ல. நான் மூத்த பொண்ணா போயிட்டேன். அதனால என்னை பத்தி நான் பெருசா ஒண்ணு கனவு காண முடியல. என்னோட பொறுப்புகள், கஷ்டங்கள் இதெல்லாமே என்ன ஒரு வட்டத்துக்குள்ளதான் செயல்பட அனுமதிச்சது. ஆனா ஆர்த்திக் அப்படி இல்லம்மா. அவ என்ன வேணாலும் படிக்கலாம், எவ்வளவு பெரிய லட்சியத்தை வேணாலும் உருவாக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் வரலாம். ஏன்னா அவளுக்கு நான் இருக்கேன். வீட்டு கவலையோ பணக்கவலையோ அவளுக்கு வராம நான் கவனிப்பேன். உன் ஆசைய நீ சொல்ற. ஆனா எனக்கு என்னமோ ஆர்த்தி ஒரு விளையாட்டு பொண்ணாவும் பெருசா வளர்ந்த குழந்தை மாதிரி தான் தெரியுது. நீ நினைக்கிற அளவுக்கு அவளால வர முடியுமா? நிச்சயமா முடியுமா. அம்மா, ஆர்த்தி ஜாலியான பொண்ணுதான், விளையாட்டுத்தனமா தான் பேசுவா. ஆனா அவ ரொம்ப பிரில்லியன்ட். அவளுக்கு உதவி செய்யறதுக்கும் ஊக்கம் தரத்துக்கும் நான் இருக்கேன். கவலைப்படாம அவ படிக்கலாமா. குறைஞ்சது 5-6 வருஷமாவது ஆர்த்தியோட கல்யாணத்தை பத்தி நாம யோசிக்கவே கூடாது. இதாம்மா என் மனசுல இருக்கிற ஆசை, கனவு எல்லாமே. அவ படிக்கணும், பெரிய ஆளா வரணும், அவ்வளவுதான். நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன்ன மாதிரி ஒரு அக்கா இருக்கும்போது ஆர்த்திக்கு என்ன கவலை? இந்த உலகத்துல எல்லாரும் தன்னை பத்தியும் தன்னுடைய பொழப்பு பத்தி தான் சிந்திப்பாங்க. ஆனா நீ தங்கச்சி பத்தி சிந்திக்கிற. இவ்வளவு ஆசைகள் அவன் மேல வச்சிருக்க. நம்ம ஆர்த்தி அதிர்ஷ்டக்காரிதான். பாத்தியா, நல்ல சகுனம். சரி தூங்க. அத சொன்னேன்லம்மா, எனக்கு தூக்கம் வரலன்னு. அது எப்படி தூக்கம் வராது? படுத்துக்க சொல்றேன். என்ன? கண்ணு மூடி படுத்துக்க. ம்?
டேய் சதீஷ், நம்ம சொந்தக்காரங்க யார் வந்தாலும் நீயும் மனோகரும் கூட இருந்து கவனிக்கணும். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க பெரியமா, நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். ஆமாண்டா, நடக்க போறது ஒரு கல்யாணம் இல்ல 2 கல்யாணம். வரவங்க குழம்பி போயிடுவாங்க. அதனால நீங்க 2 பேரும் வெளில நின்று அட்டை அடிச்சிட்டு இருக்காம இருங்க. புரிஞ்சுதா? அதெல்லாம் நாங்க பொறுப்பா பாத்துக்குவோம் சித்தி. ம். எங்க அக்கா இங்கதான் இருக்குது, வா. என்னடா ராஜேந்திரா, முக்கியமான வேலை இருக்குன்னு உன்னை தேடும்போது தான் நீ எங்கேயாவது காணாம போயிடுற. இவரு அக்கா, ஆர்த்தியோட அம்மா யாருன்னு இவர் கேட்டாரு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமாமா, அதான் கையோட கூட்டியாந்தேன். யோ, இவங்க தான் ஆர்த்தி பெத்தவங்க. என்ன விஷயம் சொல்லு. அம்மா, உங்ககிட்ட தனியா பேசணும், ரொம்ப முக்கியமான விஷயம். தனியா எல்லாம் வேண்டாங்க, நாங்க எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். என்ன விஷயம் சொல்லுங்க. என் பேர் கருணாகரன், ஆட்டோ ஓட்டுறேன், நெல்லிக்குப்பத்தில் தான் இருக்கோம். ஆர்த்தி உங்க பொண்ணு தானே? யோ, என்ன திரும்ப திரும்ப நக்கலா பண்ற? ஆர்த்தி இவங்க மக தான். ஆர்த்தி இப்ப எங்க இருக்காங்க? யோ, நீ எதுக்கு வயசு பொண்ணை பத்தி விசாரிக்கிற? ஏக்கா, இந்த ஆளோட நடவடிக்கை பேச்சு மொழியே சரியில்லை. 4 பேர்த்த கூப்பிட்டு கட்டி வச்சு நம்ம ஊர்ல விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிருமா? டேய் சும்மா இருடா. எங்க என்ன விஷயம்? நீங்க எதுக்காக எங்க ஆர்த்தியை பத்தி கேக்குறீங்க? காரணம் இருக்குங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கான், பேரு ராஜேஷ். வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா லெட்டரில் எழுதி வச்சிருக்கான். ஏங்க, உங்க தம்பி லெட்டர் எழுதி வச்சுட்டு போனா இங்க வந்து தேடிட்டு இருக்கீங்க? அம்மா, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியலையே. இல்லைங்க, நமக்கு தான் ஒருத்தர் தெரியாது. என் தம்பிக்கும் உங்க பொண்ணு ஆர்த்திக்கும் பழக்கம் இருந்ததுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்திட்டு இருந்தாங்க. அதான் பதறி போய் இங்கே ஓடி வந்தேன். உங்க பொண்ணு எங்கன்னு. என்ன விளையாடுறியா? என்ன கலாட்டா பண்ணனே வந்திருக்கியா நீ? தம்பி, எது கோவப்படுறீங்க? நான் நல்ல எண்ணத்தோட தான் இங்கே வந்திருக்கேன். தப்பா எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை நாம தடுத்து நிறுத்தணும் இல்லையா? மனோ, நீ கொஞ்சம் பொறுமையா இருடா. இத பாருங்க, எங்க ஆர்த்தி சின்ன குழந்தை. அவளை பத்தி ஏன் தப்பா பேசுறீங்க? ஆமா, என்ன நம்புங்க. இவங்க பிரச்சனை ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் குழந்தையால என் தம்பிக்கு கட்டி கொடுக்கறத முடிவு பண்ணி நிச்சயம் பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஃப்ராடு போய் எஸ்கேப் ஆயிட்டான். இந்த பாருங்க, என்கிட்ட விவாதம் பண்ண வேணாம். எங்க உங்க பொண்ணு? கூப்பிடுங்க. முதல்ல அது இங்க இருக்கான்னு தேடி பாருங்க. டேய் மனோ, முதல்ல ஆர்த்தி ரூம்ல இருந்தா கூட்டிட்டு வாடா. போடா. இந்த பாருங்க, நான் சாதாரண ஆட்டோக்காரன் தான். ஆனா ஒழுங்கா வாழ்றவன். மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு மனசால கூட நினைக்க மாட்டேன். அப்படிப்பட்ட எனக்கு இப்படி ஒரு தம்பி. இத பாருங்க, எங்களுக்கு உங்க பேச்சுல இன்னும் நம்பிக்கை வரல. ஏன்னா எங்க பொண்ணு ஒரு குழந்தை மாதிரி, அவ தப்பே பண்ண மாட்டா. என்ன சாரதா இது? நம்ம ஆர்த்தி மேல போய் இப்படி பழைய சுமத்துறா இந்த ஆளு. ஆர்த்தி காணுமா? என்னடா சொல்ற? நான் தான் அப்பவே சொன்னேன்மா, நீங்க தான் நம்பல. ஏய் ஃப்ராட், என்ன நடக்குதுங்க? எங்க ஆர்த்தி பிளான் போட்டு கடத்திட்டியா? டேய் சதீஷ், போலீஸ் கூப்பிடுறா. டேய் எதுக்குடா போலீஸ்? நம்ம 2 பேர் இருக்கோம்ல, 2 தட்டு தட்டினா சரியாயிடுவான். டேய் ஆர்த்தி எங்கடா? எங்கடா ஆர்த்தி? டேய் 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா. அவர்தான் விஷயத்த சொல்ல வந்திருக்காரு, அவரே போட்டு இப்படி அடிக்கிறீங்க. என்ன ஆச்சுன்னு கேப்ப கொஞ்சம் இருங்க. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது சித்தி, நம்ம ஆர்த்தி அப்படிலாம் பண்ண மாட்டான். இவன் போய் சொல்றான். கொஞ்சம் இருங்க. நீங்க என்ன நம்ப வேணாம். இந்த போட்டோவை பாருங்க, இது என் தம்பி பெட்டியில இருந்துச்சு. இதை பார்த்தா நீங்க புரிஞ்சுக்கீங்க. அடப்பாவி, இவனா? ஏக்கா, நம்ம மோசம் போயிட்டக்கா. இந்த போட்டோல இருக்கானே, இந்த எடுபட்ட பையன் நம்ம ஆர்த்தி பின்னாடி தாக்க சுத்திட்டு இருந்தான். நானே 4-5 தடவை பார்த்து 4 சாத்தி விட்டுருக்கேன். நம்ம ஆனந்தி கூட இந்த விஷயம் தெரியுக்கா. பூனை மாதிரி இருந்துட்டு நம்ம ஆர்த்தி இப்படி பண்ணிட்டாலேக்கா. இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் பொண்ணு இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. சாரதா, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. அந்த பையன் அவளை ஏமாத்திட்டு கூட்டு போயிருப்பா. அக்கா, நீ பதட்டப்படாம இருக்கா? ஆமா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். நானும் போய் தேடுறேன். அந்த பொண்ணு கிடைச்ச மறு நிமிஷமே அவளை உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். வரமா. அக்கா, நாம தைரியமா இருக்கணும். இப்ப ஆனந்தியோட கல்யாணம் தான் ரொம்ப முக்கியம். நீ இப்படி அழுது எல்லாரையும் கூப்பிட்டு பிரச்சனை பண்ணிடாதக்கா. டேய், நீங்க 2 பேரும் போய் தேடுங்கடா. ராஜேந்திரா, நீயும் கொஞ்சம் கூட போய் தேடு. போங்க.
சாரதா, என்ன சாரதா இதெல்லாம்? கொஞ்சம் பேசாம இருக்கா. நம்ம ஆர்த்தி இப்படி எல்லாம் பண்ணிருப்பாளா? ஒண்ணுமே புரியல. என்னால நம்பவே முடியல. அக்கா, யாராவது பார்க்க போறாங்க. சத்தம் போடாம வாங்க அக்கா, கீழே போலாம். ஆர்த்தியா இப்படி செஞ்சா? என்னால நம்பவே முடியல சாரதா. நான் அவளை தப்பா வளர்த்துட்டேனா? அந்த ஆள் சொன்னது தப்பா? இன்னும் நான் பெத்தது எதுவும் இந்த மாதிரி தப்பு பண்ணாது. அக்கா, பேசாம இருங்க அக்கா. ஆர்த்தி அவ கண்டிப்பா இங்க வந்துருவா, கவலைப்படாத. எனக்கு என்னமோ பயமா இருக்கு சாரதா. அக்கா வா. எங்க போயிருப்பா? அம்மா, ஆர்த்திய பாத்தியாம்மா? என்னோட வாட்ச கட்டிட்டு எங்கேயோ போயிட்டா. எங்க இருக்கானே தெரியல. பாத்தியாம்மா? அம்மா, ஆர்த்தி தானே, அவளுக்கு தான் வாட்ச் பைத்தியம் இருக்குல்ல, அலங்காரம் பண்ணிக்கிறது அவ்வளோ இஷ்டம். உன் வாட்ச் கட்டிட்டு போயிருப்பா. எங்க நீ பார்த்தா அவளை திட்டுவேன்னு சொல்லி எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருப்பா. ஆண்டி சும்மா சொல்லக்கூடாது. லாலிபாப்பை காட்டி சின்ன பசங்களை கடத்திட்டு போற மாதிரி எவனாவது ஒருத்தர் வாட்சை காட்டியே உங்க பொண்ணை கடத்திட்டு போனாலும் சும்மா ரெடி. அம்மா, ஏம்மா அழற? அபி, ஆர்த்தி, நம்ம ஆர்த்தி. சித்தி, அம்மாக்கு என்னாச்சு? ஏன் அழறாங்க? என்ன சித்தி? ஆர்த்திக்கு என்ன? அபி, நம்ம ஆர்த்தியை காணோமா? காணுமா? என்ன சொல்றீங்க?